2026 தேர்தல் பிரச்சாரங்கள் மக்கள்கிட்ட யார்கிட்ட எடுபடுது, எந்த கட்சியோட பிரச்சாரம் எடுபடுதுன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக இந்த தேர்தல் அப்படின்றது ஒட்டுமொத்தமாக மக்கள் எதிர்பார்ப்பு ஒட்டுமொத்தமாக தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி தான் திரும்பி இருக்கு. ஸோ ஏன்னா புதுசாக ஒரு சக்தி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இவர்கள் தான் பிரதானமாக இரண்டு கட்சிகள் மாறி மாறி ஆட்சி அமைச்ச காலகட்டத்தில் ஒரு பிரைமரி ஃபோர்ஸாக இன்றைக்கி உருவாகி தனியாக இன்றைக்கி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலையும் மக்களுடைய பேராதரவோடு இன்றைக்கி தேர்தலை சந்திக்க போகிற ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்குது. ஸோ ஏற்கனவே மக்கள் சந்திப்பு மாவட்டங்கள் தோறும் பிளான் பண்ணி அதை நடத்த ஆரம்பித்து கரூரில் அது நின்னது. அதற்கு பிறகு பல கூட்டங்கள், பொதுக்கூட்டங்கள்லாம் நடத்துனாங்க. இப்போது தெருமுனை கூட்டங்கள் வரைக்கும் அவங்க மாவட்ட ரீதியாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ மக்கள்கிட்ட பேராதரவு அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குது. இன்னொன்று எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. தாவேகா கிட்ட என்ன சொல்ல போகிறாங்க, தேர்தல் வாக்குறுதிகள் என்ன மாதிரி கொடுக்க போகிறாங்க, ஸோ விஜய் என்ன மாதிரியான அரசியல் பேச போகிறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு, தான் வீட்டு பிள்ளைகிட்டேருந்து ஒரு எதிர்பார்ப்பு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மக்கள்கிட்ட எதிர்பார்க்குறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த எதிர்பார்ப்பின் வெளிப்பாடுகள் தான் பல இடங்கள்லேருந்து அவர் இன்னும் வெளியே வரணும், இன்னும் பேசணும், இன்னும் மக்களோட பழகணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வரக்கூடிய விமர்சனங்களாகவும் நாங்கள் எடுத்துக்கிறாங்க. அந்த அதை எப்படி செயல்படுத்தலாம் அப்படின்ற ஒரு முனைப்போடும் செயல்படுறாங்க. ஸோ அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரங்கள் எப்படி இருக்க போகுதுன்றதை மக்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாரு. தொகுதி வாரியாக பிரச்சாரங்கள் போயிட்டு அவர்களுக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு எழுச்சி இருந்தது அப்படின்றத பார்த்தோம். அந்த கூட்டங்கள் எப்படி அங்கே கூட்டப்பட்டது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். ஆனால் இங்கே தன்னெழுச்சியாக கூடக்கூடிய கூட்டம், தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போ. ஸோ அது தன்னெழுச்சியாக வரக்கூடியவர்களை எந்த பக்கம் இருந்து வருவாங்கன்னு தெரியாது. 360 டிகிரிலையும் நம்ம அணைகட்டி நிப்பாட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இன்றைக்கி இருக்கும். ஸோ அது என்னதான் நம்ம இது தன்னெழுச்சியாக வராங்க, ரசிகர் கூட்டம் அந்த மனப்பான்மையில் வராங்கன்னு சொன்னாலும், முக்கியமாக அதிமுக திமுக மேலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு, ஒரு இந்த ஆட்சியாளர்களை நம்பி நம்ம நிறைய அடைஞ்சதை விட ஏமாந்தது அதிகம் அப்படின்றத மக்கள் நம்புகிறாங்க. ஸோ அந்த ஒரு எதிர்ப்பின் வெளிப்பாடு, ஒரு விரக்தியின் வெளிப்பாடு தாவேக்காவுடைய ஆதரவாக மாறி இருக்கு. ஸோ இந்த தேர்தல் பிரச்சாரம் அப்படின்றது தாவேக்காவுக்கு தான் ஒரு மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பு இருக்கிறவங்ககிட்ட ஈர்ப்பு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம். இல்லை, தாவேக்காவுக்கு ஒரு பெரிய எழுச்சியும் ஆதரவும் இருக்குங்கிறதுல எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. இந்த பிரச்சாரம் எடுபடுமாங்கிற கேள்வியில் முதல்ல நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறீங்களான்னு எனக்கு டவுட் இருக்குது. அதுதான் பிரச்சாரங்கள் பல வடிவங்கள் இருக்குது. ஒன்று மாநாடு, இன்னொன்று பொதுக்கூட்டங்களாக பண்ணுவாங்க, தெருமுனை கூட்டங்கள் பண்ணுவாங்க, திண்ணை பிரச்சாரங்கள் பண்ணுவாங்க. ஸோ வீட்டுக்கு வீடு போயிட்டு திண்ணை பிரச்சாரங்களை, வீட்டுக்கு வீடு இன்னைக்கு வாக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு தொண்டர்களை வைத்திருக்கக்கூடிய கட்சியாக தமிழக வெற்றி கழகம் உருவாயிருக்கு. ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், முக்கியமாக பெண்களுடைய பேராதரவு அப்படின்றத எந்த ஒரு கட்சி பெறுதோ அந்த கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது. இந்தியா முழுக்க நம்ம பார்த்துருக்கோம். சமீபத்தில் நடந்த சொன்னதில் ஒரு சின்ன கன்ஃபரன்டேஷன் எனக்கு என்னென்னா, திமுக அதிமுக ரெண்டு திராவிட கட்சிகளுடைய அரசியலில் தோற்று போனவர்கள் அல்லது பாதிக்கப்பட்டவர்கள் வர்றாங்கன்னு நீங்களே சொல்கிறீங்க. உங்கள் கூட்டத்துக்கு வர்ற ஆட்கள் பெரும்பாலும் இளைஞர்களாக இருக்கிறாங்க. இளைஞர்கள்னு சொன்னால் 20-20 வயசுக்குள்ளே இருக்கிறாங்க. 20 வயசுக்குள்ளேயே திமுக அதிமுகவால் பாதிக்கப்பட்டாங்களா அவங்க? ஏன் உங்களுடைய எல்லா பொதுக்கூட்டங்கள்லையுமே கல்யாணமாகி குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிற, குழந்தைகளை பெற்ற, எதிர்காலத்திற்காக உழைக்கிற நடுத்தர வயது ஆண்கள் பெண்கள் கூட்டத்தையே பார்க்கவே முடியல? அவங்களுக்குலாம் அது அவங்க சுத்தமாக வரவே இல்லை அப்படின்றதுலாம் கிடையாது. ஸோ இவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுடைய எண்ணிக்கை நம்மளுக்கு பெருசாக தெரியல. பட் ஆனால் எல்லா வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்களுடைய மேலே இருக்கு. இந்த கூட்டத்திற்கு வருகிற நபர்கள் மேலே வைக்கிற குற்றச்சாட்டு, அவங்க ரசிகர்கள் விஜய் பார்க்க வராங்க, அதனால தான் குடும்ப ஆட்கள் வர்றதில்லை. நீங்கள் இளம் பெண்களாக இருந்தால் கூட, அவங்க பெண்களாக இருந்தால் கூட இளம் பெண்களாக தான் இருக்காங்க. அது ஒரு above 30 கூட நம்ம ஆட்களை பார்க்க முடியலைங்கும் போது, ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு உட்பட்ட ரசிக மனப்பான்மை உள்ள ஆட்கள் மட்டுமே உங்களுடைய வாக்காளர்களாக இருக்காங்களாங்கிறதான் கேள்வி. இல்லை, நான் எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போது ஜென்சி வாக்காளர்கள்லாம் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? இது வரைக்கும் இந்த ஜென்சி வாக்காளர்கள், இந்த ஜென்சி ஜென்ரேஷன் எந்த அரசியல் கூட்டங்களுக்கும் பெருசாக போகலை. இது எல்லாமே கூட்டி வரப்பட்ட கூட்டங்களாக இருக்குதே தவிர, இந்த ஜென்சி தன்னெழுச்சியாக இங்கே நிறைய வரும்பொழுது அந்த கூட்டத்துக்கு நடுவில் இங்கே நீங்கள் சொல்கிற அந்த ஏஜ் கேட்டகரி, இந்த ஃபேமிலி கேட்டகரி, இவங்கெல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் போயிடுறாங்க. பட் ஆனால் அதுக்கு ஆதரவு இவங்க வரலை அப்படின்றது கணக்கு கிடையாது. நான் உதாரணத்துக்கு கரூரில் அந்த குடும்பங்களை நாங்கள் போய் பார்த்தோம், அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள். அதில் இறந்தவர்களுடைய வயது எண்ணிக்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வயதானவர்களும் அங்கே வந்திருக்காங்க, எல்லா கூட்டங்களுக்கும் வராங்க, அதற்கு பிறகும் வராங்க. ஸோ இதில் நீங்கள் இளைஞ தலைமுறை மட்டும்தான் வராங்கன்றது அது கட்டமைக்கப்பட பிங்கமாக தான் நாங்கள் பார்க்குறோம். இது ஒரு பெரிய நகைமுரண் நரேஷ்.
கூட்டத்திற்கு வந்தவர்கள் வயதானவர்கள் இல்லைன்னு சொல்கிற போது இறந்தவர்கள்ல வயதானவர்கள் இல்லைங்க. அந்த குடும்பங்களை நான் சொல்றேன். இப்ப போனது வந்து அந்த குடும்பங்களை நாங்க பார்க்கும்போது ஒருத்தர் 2 பேர் போகல, அந்த குடும்பமா போயிருக்காங்க. நாங்க அதான் சொல்றோம். நீங்க அந்த இடத்துல நான் கம்பேர் பண்ணது வந்து நீங்க வேற மாதிரி அதை வந்து புரிஞ்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்ல வந்தது வந்து அந்த குடும்பமே போயிருக்கு. நாங்க வந்து பெற்றவர்கள், நான் பிள்ளைகளோட அண்ணன்களோட உங்களுடைய உடல் மொழி, உங்களுடைய உரையாடல இருந்து எனக்கு புரியுது தமிழ்நாட்டு அரசியலினுடைய நுட்பங்களை அறிந்தவர்கள். திமுகவும் அதிமுகவும் செய்கிற பிரச்சாரத்தினுடைய வேகத்துக்கு தாவைக்கா பிரச்சாரம் செய்து நீங்க நம்புறீங்க இல்லையா? அதுதான் நான் கடைசியா என்ன சொன்னேன்னா, திண்ணை பிரச்சாரம் சொன்னீங்களா, வீடு வீடா வந்து பசங்க இன்னைக்கு அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைகள் இன்னைக்கு பிரச்சாரம் பண்றாங்க. இல்ல, நீங்க அடிப்படையில் குழப்பிக்கிறீங்க. சரி, ஒரு தாவைக்கா அனுதாபியா அல்லது தாவைக்கா தொண்டை தான் தலைவன் ஜெயிக்கணும்னு வீடு வீடா போய் பிரச்சாரம் பண்றதுங்கிறது தன்னெழுச்சியான திண்ணை பிரச்சாரம். ஒரு கட்சி அமைப்பு ரீதியாக பிரச்சார வடிவங்கள்ல கீழே இறக்கி விடுற அந்த ப்ராசஸ் நடந்துச்சான்னு கேட்டேன். இல்ல, அந்த ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு தான் சொன்னேன். நான் அதுதான் சொன்னேன். மாநாடுகள் போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பா தேர்தலுக்கு முன்னாடி வந்து இவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதை கண்டினியூ ப்ராசஸா பண்ணிட்டு இருக்காங்க. மாநாட்டில் ஆரம்பிச்சாங்க, இப்போ பிப்ரவரியில் மாநாடுன்னு சொல்றாங்க. அடுத்து தேர்தல் பணிக்குழு இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லா இடத்துலையும் போயிட்டு இருக்கு. நம்ம வந்து என்னன்னா, மீடியா அட்டென்ஷன் ஃபுல்லா வந்து விஜய் என்ன பேசுறாரு, விஜய் என்ன போடுவார், என்ன ட்வீட் பண்றாரு, இது மட்டுமே இருக்கே தவிர அங்க கிரவுண்ட் லெவல்ல அந்த மாவட்ட நிர்வாகிகள் பல நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க. இன்னைக்கும் ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பா தாவேக்காவுடைய கூட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு, தெருமுனை கூட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு, பிரச்சாரங்கள் நடந்துகிட்டு இருக்கு. கட்சிக்கு தெரியாம இல்ல, ஊடக வெளிச்சங்களுக்கு படாம இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன்.